பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய சுதா சேஷையன். எந்த வயசுலையும் புதுசா ஏதாவது ஒன்றை கத்துக்கிறது எப்படி, அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த வயசுலையும் புதுசா கத்துக்க முடியுமா? அதெல்லாம் எப்படிங்க, சின்ன வயசுல கத்துக்கிட்டா தான் உண்டு, இப்பெல்லாம் கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இளமை, முதுமை, யார் இளமையாக இருக்கிறார்கள், யார் முதுமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இளமையாக இருப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம்? வயசா, அப்பியரன்ஸா, ஃபேஷனபிளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா, கலர் கலராக உடை அணிவதா? இல்லைங்க, இதெல்லாம் இளமைக்கு கணக்கே இல்லை. யார் புதியதாக கற்றுக்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இளமையானவர்கள். இதை நான் மாத்திரம் சொல்லலை, உலகத்திலேயே இளமைக்கு அப்படிங்கிற பாராமீட்டர் இதுதான். அப்போ புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்குறோன்னு வைங்களேன், அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு இளமைத்தன்மைக்கு போயிடுறோம். எப்படி கற்றுக்க முடியும்? புதுசாக எதை கற்றுக்கலாம்? ஒன்று, ரொம்ப வருஷமாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை நமக்கு இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. சின்ன வயசுல எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை ஓவியம் தீட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம மனசுல இருக்கிற அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு, அதற்கான வசதியும் இருக்கு. என்ன பண்ணலாம்? அந்த கலை எந்த விஷயமோ அதை கற்றுக்கொள்ளலாம். இதுல ஒண்ணு பார்க்கணும், நான் ஓவியம் தீட்ட ஆசைப்படுகிறேன், அதனால இப்ப கற்றுக்கொண்டு உடனடியாக நான் ஓவிய கண்காட்சிகள் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. மனசு திருப்திக்காக கத்துக்கிறோம், அதனால கொஞ்சம் ஸ்லோவா கத்துக்கிட்டா பரவாயில்ல. நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை ஒரு 2 hours 3 hours ஒரு நாளைக்கு நம்ம செலவிட்டோம்னு சொன்னாலே அது நமக்கு இளமையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், அதை கூட இப்ப நம்ம புதுசா கத்துக்கலாம். எனக்கு தெரிந்து சில பேர் புது மொழிகள் கத்துக்கிறாங்க. நம்ம பேசுற மொழி, நம்ம வீட்டுல பேசுற மொழி, நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம வேலை பார்த்த இடத்துல நாம பயன்படுத்தின மொழி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புதுசா ஒரு மொழி கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த டெக்னாலஜி வந்ததுனுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னா, நம்மை போன்றவர்களுக்கு புதிய மொழிகளை ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் ஒரு வசதி என்ன, நம்ம கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக கற்றுக்கிட்டோம்னா கூட யாரும் நம்ம பார்த்து கிண்டல்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு புதிய மொழி கற்றுக்கிட்டு ஒரு 2 சென்டென்ஸ், அதில் பெருசாக கவிதை எழுத வேண்டாம், காவியம் எழுத வேண்டாம், ஆனால் ஒரு 2 சென்டென்ஸ் நாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்து வீட்லேயே கன்னடம் கற்றுக்கிட்டு, பக்கத்து வீட்டில் ஒரு கன்னடக்கார ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஒரு 2 சென்டென்ஸ் கன்னடத்தில் பேசினா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். புது விஷயம் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் சொன்னேன் இல்லையா, இந்த பெயிண்டிங் சொன்னேன் பாருங்க, பெயிண்டிங் புக்ஸு சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, வயசானவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா அதில் பூவாக போட்டிருக்கு, கலர் எடுத்து அந்த பூவுக்குள்ள பெயிண்ட் பண்றது. இதெல்லாம் புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது. தாராளமா கத்துக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க, கத்து கொடுக்கறவங்க கொஞ்சம் யங்கர் பர்சனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு கத்து கொடுக்கறவங்க இல்ல ஸ்லோகம் கத்து கொடுக்கறவங்க, அவங்க கொஞ்சம் யங்கரா இருந்தாங்கன்னா அவங்களோட பழகும்போது நமக்கு புதிய விஷயங்கள் தெரிய வரும். நம்ம காலத்துல இல்லாம இப்ப காலத்துல என்னெல்லாம் இருக்கு, மார்க்கெட்ல என்ன இருக்கு, இப்ப எப்படி நடந்துக்கிறாங்க, இப்ப எது ஃபேஷன் நினைக்கிறாங்க, இப்போதைய புதிய மொழிகள் என்ன, இதெல்லாம் கத்துக்கலாம். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய பேரம்பேத்தியை கூப்பிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை லாங்குவேஜ்ல புதுசு என்ன அப்படின்னு கேட்பாரு. லாங்குவேஜ்ல புதுசா? எனக்கு முதல்ல புரியல, அப்புறம் தெரிஞ்சுது. நாம பயன்படுத்தின வார்த்தைகள் இல்லாம இப்போ சின்ன பசங்க அதே வார்த்தைக்கு வேற ஒரு ஈக்குவலண்ட் பயன்படுத்துறாங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம், இப்ப டியூட் அப்படிங்கிறாங்க இல்லையா? முன்னால யாராவது ஒருத்தர் வந்தாருன்னு வைங்களேன், அவரை பார்த்து என்ன தம்பி அப்படிமோ, இப்ப என்ன சொல்றாங்க? ப்ரோ அப்படிங்கிறாங்க. இப்ப நாமும் கத்துக்கலாம் இல்லையா இதெல்லாம்? என்ன தம்பின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம் இல்லையா? கண்டிப்பாக புது விஷயங்களை ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். அதை முழுசா மாஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் நாம நினைவு வச்சுக்கணும்.
நான் இதை மாஸ்டர் பண்ணி ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு. இது காம்படிட்டிவ் விஷயம் இல்லை. இது நம்ம திருப்திக்காக கற்றுக்கொள்வது. நாம போடுற கோடு கொஞ்சம் கோணாமணலா இருந்தா தப்பில்லை. நாம போடுற அந்த கலர் கொஞ்சம் மேட்சிங் இல்லாம போச்சுன்னா தப்பில்லை. அது காம்படிஷன் இல்லை. நம்ம போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு இல்லை. ஒருவேளை இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட வாங்கலாம். ஒரு 94 வயசு பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு முறை ஒரு ரங்கோலி காம்படிஷனுக்கு வந்தாங்க. பக்கத்துல இவங்களுக்கு 94 வயசு ஆயிடுச்சுங்கிறதுனால ஒருவேளை கலர்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு யாராவது உதவிக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் ஒரு பொண்ணு யாருங்க அப்படின்னு கேட்டபோது அந்த பாட்டியோட பேத்தி அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது. நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னால நடந்த விஷயம். ரொம்ப கியூரியஸா இருந்தது. சரி, இந்த பாட்டி எப்படி ரங்கோலி போட போறாங்க, போய் பார்க்கலான்னு பக்கத்துல போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, பச்சை கலர் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பச்சை கிண்ணங்கள்ல அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்து கொடுத்தாங்க அந்த பச்சை கலரை. இந்த பாட்டி ஒரு ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க. நான் என்ன படம் போட்டுட்டு இருக்கேன் பார்க்கல, இலை பச்சை கேட்டா நீ என்ன இந்த பச்சையை கொடுக்குற அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, இலை பச்சை ஷேடு வேற, அவங்க கொடுக்குற ஷேடு வேறன்னு அவ்வளோ துல்லியமா. இது முடியுமா அப்படின்னு நாம நினைக்கிறோமா இல்லையா? 94 வயசு பாட்டியால முடிஞ்சுதுன்னு சொன்னா நம்மாலையும் முடியும் தானே. கத்துக்கணுங்கிற ஆசை இருந்தா போதும். புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். ஜியு போப் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சு தமிழ்ல இருக்கிற திருக்குறளை, தமிழ்ல இருக்கிற திருவாசகத்தெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அவர் திருவாசகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன வயசு தெரியுமா? அதை முடிக்கும் போது அவருக்கு என்ன வயசு தெரியுமா? நீங்க இப்ப கூட பார்க்கலாம். ஒருவேளை உங்களால அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்க. திருவாசகத்தை முடிக்கும் போது அவருடைய 80வது வயது. ஐ டேட் திஸ் ஆன் மை 80th birthday என்றுதான் எழுதுகிறார். 55 வயதுல தான் திருவாசகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாரு. 80 வயசுல முடிச்சாருன்னா எந்த வயசுலையும் எதையும் கற்றுக்கொண்டு செய்ய முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா நம்மாலையும் முடியும். வாங்க, அடுத்த முறை நாம சந்திக்கிறதுக்குள்ள புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒருவேளை இதை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க, இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த முறை அதை பத்தி நம்ம பேசலாம். சரிங்களா? நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.